அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கோயில்பட்டியிலிருந்து அப்துல் ரஹீம் கேட்கிறார். சில பள்ளிவாசல்களில் அல்லாஹ் என்றும் முகமது என்றும் ஒரே உயரத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள், சரியா? சில பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த வலது பக்கத்தில் அல்லான்னு மேல எழுதியிருப்பாங்க. அந்த மெஹராப் இருக்கும்ல, அந்த மெஹராபுக்கு மேல சில பள்ளிங்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு 90% பள்ளிவாசல் அது மாதிரி இருக்கிறது. அதாவது இந்த அகல் ஹதீஸ், தௌஹீத் அடிப்படை ஜமா அந்த மாதிரி பள்ளி அதை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுன்ன ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய மதுஹபுக்காரங்களுடைய பள்ளிவாசல்ல எல்லாம் இந்த மாதிரி அதிகமா காணப்படுகிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, சில பள்ளிவாசல்களில் அல்லாண்டு ஒரு பக்கம் எழுதி இன்னொரு பக்கம் முகமது எழுதிடுறாங்க. இப்படி எழுதி வைத்திருக்காரு, இது சரியா கேட்கிறாங்க. அதாவது நம்ம அல்லாவையும் நம்ம ஏத்துக்கணும், மதிக்கணும், முகமதை ஏத்துக்கொள்ளணும், மதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்க உள்ளத்துல பதிஞ்சிருக்கிறதுனால அல்லாவை ஏத்துக்கிறது அல்லான்னு போட்டோம், முகமதை ஏத்துக்கணும் முகமது போட்டோம் அப்படின்னு போடும்போது அது என்ன என்ன மாதிரி முகமதை மதிக்கணும் விளங்கல. அல்லாவை நீங்க எப்படி மதிக்கணும்? எஜமானா மதிக்கணும். முகமது எப்படி மதிக்கணும்? அவனுடைய அடிமையா மதிக்கணும். அல்லாஹை நீங்க மதிக்க வேண்டிய அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு, முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய அபுதாக இருக்கிறார், அடிமையாக இருக்கிறார். வ ரசூலுஹு, அவனுடைய தூதராக இருக்கிறார் என்றுதான் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வும் ரசூலையும் சமமா வைக்கிற விஷயம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த களிமாவுலயே சமமாவா இருக்குது? ரெண்டு பேர் வந்திருக்கே தவிர அவருடைய கருத்து என்னவா இருக்கிறது? ஒருவனை எஜமான் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது, ஒருவரை அடிமை என்று சொல்லக்கூடியதாக, தூதர் என்று சொல்லக்கூடியதாக, அவருடைய வேலையாள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று எஜமான் என்பதை குறிக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது. முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறது முகமது ஒரு அல்லான்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அது இல்லை. ரெண்டு பேர் அங்க வந்திருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் என்ன மாதிரியான ஸ்டைல்ல நம்ம நம்புகிறோம், களிமா எப்படி அமைந்திருக்கிறது, அந்த வேறுபாடு இருக்கும் பொழுது அல்லாஹ் முகமது என்ன நினைப்பாங்கன்னா, ஓ அல்லாஹ் ஒரு கடவுள் முகமது ஒரு கடவுளா? அப்ப அல்லாஹ் ஒரு மெசேஜோட சேர்த்து சொன்னா சொல்லலாம், வணக்கத்துக்குன்னு அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை, முழு களிமா எழுதி வைங்க, விபரீதமா அர்த்தம் வராது. வணக்கத்திற்குரிய அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வின் தூதர் ஆவார்னா அவரை தூதர் ஆக்கிட்டீங்க, எஜமான் ஆக்கிட்டீங்க. அந்த சென்டென்ஸ் கருத்தாக சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை ரசூலையும் சேர்த்து நீங்க சொன்னீங்கன்னா அப்படித்தான் சொல்லி ஆகணும். இஸ்லாத்துக்கு வர்றது அது மல்லியாசில் எழுத அவசியம் கிடையாது. அப்படி எழுதினாலும் களிமா போய் எழுதின குற்றமாகுமா? அதில் கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. முகமது நபி அவர்களை அவங்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு அவங்க இடத்துல வச்சுக்கிட்டீங்க. அல்லாஹுவை அவனுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு லட்சம் மடங்கு கோடி மடங்கு மேல கொண்டே வைத்து விட்டீர்கள். வணக்கத்துக்கு உரிய அவன் தான், முகமது அவனுக்கு தூதர் தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப இதுல நம்ம என்ன செய்யலைன்னா அல்லாஹ் ரசூல சமமாக்கலை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூல் சமம்னு வருமா? அது ஒரு கருத்து உள்ள வாசகம். அந்த வாசகத்துல என்ன கருத்தை தரும் வகையில் அல்லாஹ்வை பயன்படுத்தி இருக்கிறோம், என்ன கருத்தை தரும் வகையில் முகமதை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை பொறுத்து நம்ம அதை சமமா ஆக்கலன்னு வந்துடும். இவர்கள் செய்யற செயல் எப்படி வருதுன்னு கேட்டா, அல்லாவும் முகமது போட்ட உடனே அப்ப அல்லாஹ் முகமது, அல்லாவுக்கு சமந்தா முகமது, அல்லாவை போலதான் முகமது அப்படின்னு வருதா வருமா? அப்படி வருதா வரலையா? அதுல அது ஏன் அல்லாஹ் வணங்குற ஒரு பள்ளி வாசல் இவங்களுக்கு என்ன வேலை? முகமது அல்லாவுடைய தூதர் எழுதினீங்கன்னா அதுக்கு கருத்து அது எழுதலாம். நீங்க அல்லாஹ் முகமது என்ன அர்த்தம்? அல்லாஹ் வணங்குற மாதிரி முகமதை வணங்குறோம்னு தானே அதுக்கு மெசேஜ் வருது. அல்லாஹ் வணங்குற பள்ளி தானே. அங்க எதுக்காக ரெண்டையும் போட்டு சமமா எழுதுறாங்க? அது தப்பு என்பதற்கு சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், அதுல நீங்க விளங்கிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு யூத பாதிரி ஒருத்தர் வர்றார். நபிகள் நாயகத்துல ஒன்னு சொல்றார், யா முகமது அவர்களே, நிஅமல் கௌம் அன்தும், நீங்க நல்ல ஒரு சமுதாயமா இருக்கிறீங்க, எங்கள் அது இல்ல, உங்கள்ட்ட கொள்கை எல்லாம் ஏகத்துவ கொள்கை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போய் அவர் சொல்றாரு. அந்த பாதிரியார் வர்றாரு, யூத பாதிரியார். யூத மதத்தில் என்ன செய்வாங்க, நம்மள மாதிரி எல்லாத்தையும் நம்புவாங்க, வேதம் இறைவன் மறுமையெல்லாம் நம்புவாங்க. அதை விட நம்மகிட்ட இந்த ஓரிரை கொள்கை உறுதியா இருக்கிறோம்ல, அது அவருக்கு பிடிச்சு போயிருக்குது. பிடிச்சு போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, யா முகமது அவர்களே, நிஅமல் கௌம் அன்தும், நீங்க ஒரு நல்ல கூட்டமா இருக்கிறீங்க, லவ்லா அன்னக்கும் துஷ்ரிக்கும், நீங்கள் இணை கற்பிக்காமல் இருந்தால் நல்ல கூட்டம் அப்படிங்கிறார். என்ன செய்யறாரு, நீங்க நல்ல கூட்டம் சொல்லாம நீங்க ஷிர்க் வைக்காம இருந்தா நீங்க நல்ல ஆளுக்கு தான் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஷிர்கா வச்சாங்க, முஸ்லிம்கள் ஷிர்கா வச்சாங்க இல்ல, இவர் அப்படி சொல்றாரு. என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு, நீங்க நல்ல ஆளுக்கு தான், ஆனா ஷிர்க் வைக்கிறீங்களே, இணை கற்பிக்கிறீங்களே, அந்த இணை கற்பித்தல் உங்கள்கிட்ட இல்லாம இருந்தால் நீங்க ஒரு நல்ல மக்கள் அப்படிங்கிறார்.
அப்ப ரசூல்லா ஆச்சரியம், அதிர்ச்சி. ஷிர்க ஒழிக்க வந்த ரசூல்லாட்ட வந்து நீங்க ஷிர்க வைக்கிறீங்களா எப்படி இருக்கு? சுப்ஹான் அல்லாஹ், இது என்ன பெரிய ஆச்சரியமா இருக்குது? ஆச்சரியத்துக்கு சொல்லுவாங்க சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். அதை எப்ப சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஒரு வியப்பான ஒரு செய்தியை கேள்விப்படும் சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. சுப்ஹான் அல்லாஹ், இது என்னப்பா ஆச்சரியமா இருக்கிறது? ஒமா தாக்க, அது என்ன? நீ எதை சொல்ற? நாங்க ஷிர்க் வைக்கிறோம் என்று நீ எதை வச்சு சொல்ற? ஒமா தாக்க, அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா விளக்குறார். எப்படி விளக்குறாருன்னு கேட்டா, தக்கூலூன, முஸ்லிம்களாகிய நீங்கள் வந்து சொல்கிறீர்கள். என்ன சொல்கிறீர்கள்? இதா ஹலப்தும், நீங்கள் சத்தியம் பண்ணும் போது சொல்கிறீர்கள். ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணி சொல்லுவோம்ல, அப்ப சத்தியம் பண்ணும்போது நீங்க சொல்கிறீர்கள். எப்படி சொல்கிறீர்கள் கேட்டா, ஒல் காபா, காபாவின் மீது ஆணையாகன்னு சொல்லிடுறீங்க. காபாவின் மீது ஆணையாக சொன்ன, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்ற ஒரு கொள்கையில இருக்கிற நீங்க முஸ்லிம்கள் சில நேரத்தில் இந்த காபாவின் மீது ஆணையாக அப்படின்றீங்க. காபாங்கிறது அந்த கடவுளாது, அது ஒரு கல்லு மண் உள்ள ஒரு கட்டடம். முதலில் வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஆலயம்ங்கிறதுனால அது மதிப்பே தவிர அது இறைவனா, இறை தன்மை இருக்காதுக்கு. அல்லா மேல சத்தியம் பண்ணினால் அல்லா நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு பயம் வருமே. அப்ப காபா மேல சத்தியம் பண்ணா காபா நம்மளை பார்த்துட்டு இருக்குமா? நம்மளை தண்டிக்குமா? நம்முடைய உள்ளத்துல உண்மையை வச்சுக்கிட்டு சொல்றோமா பொய்ய சொல்றோமா கண்டுபிடிச்சிருமா? அப்ப காபாவின் மீது ஆணை நீங்க சொல்றீங்க. அவர் கேட்கிறாரு, நீங்க முஸ்லீம்னு சொல்லிக்கிறீங்க, தௌஹீத்னு சொல்லிக்கிறீங்க, அல்லா மேல ஆணைன்றா அது ஓகே, அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவனா இருக்குன்னா அவன் மீது சத்தியம் போடலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, ஹலப்தும், நீங்கள் இதா ஹலப்தும், சத்தியம் பண்ணும்போது சொல்கிறீர்கள், ஒல் காபா, காபாவின் மீது ஆணையாக, இது சரியாங்கிறாங்க. உடனே இவர் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல முடியல. அம்முஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அப்படி அமைதி ஆயிட்டாங்க. என்னடா இப்படி கேட்கிறாரு, கரெக்டா இருக்கு, இப்படித்தான் நம்ம மக்கள் விளங்காம சொல்றாங்களே, கேள்வி கரெக்டா, நீ என்ன என்னை கேட்கறது, அதெல்லாம் ரசூல்லாட்ட கிடையாது. விளங்குதா? மக்கள் இப்படி செய்யறாங்க, ரசூல்லா கவனிக்காம விட்டாங்க. அது அவ்வளவு இந்த கருத்து வருதுங்கிறது இவர் சுட்டி காட்டுற வரைக்கும் அவங்களுக்கு அதை சிந்தனைக்கு வரல. சில விஷயங்கள் சுட்டி காட்டினா தான் வரும். அல்லாஹ் வந்து அவங்க சுட்டி காட்டுறதுக்காக இந்த பாதிரியார் கூட அனுப்பி வச்சிருப்பான். அம்முஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யா, ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தார்கள். சும்மா கால, பிறகு சொன்னார்கள், அவருக்கு சொல்லல பதில், மக்களை பார்க்கறாங்க, மக்களை பார்த்து சொல்றாங்க, ஃபமன் ஹலஃப, இன்னுமே சத்தியம் பண்ணினால், ஃபல் யஹ்லிஃப் பி ரப்பில் காபா, காபாவின் இறைவன் மீது ஆணையாக சொல்லுங்க. காபாவின் மீது ஆணைன்னு சொல்லாம எப்படி செய்யுங்க? இந்த காபாவுக்கு இறைவன் இருக்கான அல்ல, அவன் மீது ஆணைன்னு சொல்லணுமே தவிர நீங்க என்ன சொல்லக்கூடாது? இனிமே காபாவின் மீது ஆணைன்னு சொல்லவே கூடாது. அவர் கேட்டதற்கு பதில் செயல் மூலமா காட்டுறாங்க. அப்படியா சொல்றோம், நான் மாத்திக்கிறாங்க. அவர்கிட்ட பேசவே இல்லை, அமைதியா இருந்து விட்டு அவர் இருக்கிறாரு. ஏன்னா அவர் அடுத்த கேள்வி கேட்கிறார்ல, அப்ப அவர் இங்க இருக்கிறாரு, அவர் இருந்துகிட்டு தான் கேட்கிறாரு. அவர் வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா மக்களை நோக்கி சொல்றாங்க, இனிமே சத்தியம் பண்ணுனா இந்த ஒல் காபான்னு சொல்லக்கூடாது, காபாவின் மீது ஆணையாக சொல்லாதீங்க, அது ஷிர்க் தான் அவர் சொல்றபடி. வேற எப்படி சொல்லுங்க? காபாவுடைய இறைவன் மீது ஆணை, காபாவை சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி செய்யுங்க? அல்லாமல் ஆணைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா காபாவின் இறைவன் மேல் ஆணை சத்தியமாக, இப்படிதான் நீங்க சொல்லணும்னு இவங்களுக்கு அறிவிச்சிடுறாங்க. சும்மா கால, அப்புறம் அவர் அடுத்த கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த அறிவுரை அவர் வச்சுக்கிட்டு தான் சொல்லப்படுது. அடுத்து வந்த பாதிரியார் கேட்கிறாரு, யா முகமது நேமல் கௌம் அந்தும், நீங்க நல்ல கூட்டம் தான், லவ்லா அன்னக்கும் தஜனூன் இல்லாஹி நித்தன், அல்லாவுக்கு நிகரான ஒன்றை நீங்கள் ஆக்காமல் இருந்தால் நீங்க நல்ல கூட்டம். அது ஷிர்க்ன்றாரு. இது வேற வார்த்தை எப்படி சொல்றாரு? லவ்லா அன்னக்கும் தஜலூன லில்லாஹி நித்தன், அல்லாவுக்கு சமமான ஒன்றை நீங்கள் ஆக்காமல் இருந்தீர்களேயானால் நீங்கள் நல்ல ஆளுக்கு அப்படிங்கிறாரு. இதுக்கு மீது ஒண்ணுதான் இருக்கணும், இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? வியப்படைஞ்சு சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியமா இருக்கிறது, ஒமா தாக், அது என்ன, நீ என்ன சொல்ற, எதை பத்தி சொல்றன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, தக்கூலூன, நீங்கள் பேசும்போது சொல்கிறீர்கள், மாஷா அல்லாஹு வஷித்த, முஸ்லிம்களாகி நீங்கள் பேசுறீங்க. எப்படி பேசுறீங்கன்னு கேட்டா, முகமது நபியை பார்த்து பேசுகிறீர்கள். எப்படி பேசுறீங்க? ஒரு காரியம் நிகழ்ந்துருச்சுன்னு வைங்க, ஒரு நோய் குணமாயிருச்சுன்னு வைங்க, அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியபடியும், வஷித்த, முகமதை நீங்கள் நாடியபடியும் நடந்து விட்டதுன்னு பேசுறீங்க. அல்லாஹ் நாடியபடி நடந்ததுன்னு மட்டும் சொன்னீங்கன்னா அது தௌஹீது. நீங்கள் எப்படி பேசுறீங்க? உங்க சமுதாய மக்கள் உங்களை பார்த்து எப்படி பேசுறாங்க, முகமதை பார்த்து எப்படி பேசுறாங்க,
மாஷா அல்லாஹ் ஏதாவது நடந்துச்சுன்னா மாஷா அல்லான்னு இப்ப சொல்றோம்ல, அப்ப அந்த பழக்கம் இல்ல. மாஷா அல்லாவோட இது சேர்த்துக்குவாங்க. மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹ் நாடியதும் நீங்க நாடியதும் நடந்து விட்டது அப்படின்னு ரசூலுல்லாவும் நாடுனதாக என்ன செய்யறாங்க, அப்புறம் சொல்றாங்க. ரசூலுல்லா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, ரசூலுல்லா சொன்னபடி அது நடந்துடும். அப்ப நம்ம சஹாபாக்கள் எப்படி வந்து சொல்லணும், அல்லாஹ் நாடி எப்படி நடந்துச்சுன்னு சொல்லணும். ரசூலுல்லாவும் சொல்லி இருப்பாங்க, ஆனாலும் சேர்த்து ஒன்னா இணைச்சு சொல்றது பிடிக்கல ரசூலுல்லாவுக்கு. அவருக்கு பிடிக்கல, அந்த யூதருக்கு பிடிக்கல. அவர் கேட்கிறார், தக்குடன் நீங்கள் பேசுகிறீர்கள், உங்க சமுதாய மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், உங்களை நோக்கி பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்? மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாவும் நீங்களும் நாடியது நடந்து விட்டது என்று பேசுகிறார்கள். அப்ப இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சிருக்காரு. இந்த யூத பாதிரியாரா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் பார்க்கிறாரு. இந்த சமுதாயம் எப்படி எல்லாம் அவங்கள்ட்ட பேசுது வருதுங்கிறதெல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறார். அப்ப அம்முஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் அப்படி இதுக்கு அமைதியா இருந்துட்டாங்க. இருந்துட்டு இதுக்கு என்ன சொல்லலாம், இது தப்பா தான் இருக்குது, இது என்ன செய்யறதுன்னு யோசிச்சு, அல்லது வகி வந்துச்சான்னு தெரியல, யோசிச்சாலும் வகி தான். ஏன்னா மார்க்க சம்பந்தமா எது பேசினாலும் வகி இந்த ஜிப்ரீல் மூலமா வகி வரும், இல்லாட்டி உள்ளத்துல ஒரு உதிப்பு எல்லாம் போடுவான். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொன்னாங்க, இன்னஹு கத் கால, சொன்னார்கள், ஃபமன் கால மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் என்று உள்ள யாராவது சொன்னீர்களே ஆனால் ஃபல் யஃப்ஸில் பைனஹுமா, ரெண்டுக்கு மத்தியில பிரித்து விடுங்கள். மாஷா அல்லாஹ் சும்மா ஷித்த, பிறகு நீங்கள் அல்லாஹ் நாடிய நடந்து விட்டது, அல்லாஹ் நாடின பிறகுதான் நீங்க நாடினீங்க. அப்படி வஷித்தான்னு சொல்லாம சும்மா ஷித்த பிரித்து விட்டு, மாஷா அல்லாஹ் நிப்பாட்டி விட்டு சும்மா ஷித்த. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பத்ர்ல வெற்றியை தருவான்னு சொல்றாங்க. வெற்றியை தந்துட்டான் புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப சஹாபாக்கள் எப்படி வந்து சொல்லணும், அல்லாஹ் சொன்னபடி நீங்க சொன்னபடி வெற்றி கிடைச்சிங்கிறாங்க. சாதாரண அர்த்தம் தான் இதுக்கு இருக்குது. ஆனா அவருக்கு ஷிர்க்குன்னு இதப்படுது. எப்படி அது எப்படி நீங்க நினைச்சபடியா நடந்துச்சு, உங்களுக்கு என்ன ரோல் என்ன இருக்கு, உங்களையும் அனுப்பி சேர்க்கிறாங்க. நீங்க பத்ர்ல வெற்றி கிடைக்கும்னு சொன்னா நீங்களாவ சொன்னீங்க, அல்லாஹ் சொல்லித்தானே சொல்லியிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு அதுல போய் சமப்படுத்துறாங்கன்னு அவருக்கு விளங்கி அவர் இந்த கேள்வியை கேட்டுவிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதெல்லாம் ஷிர்க்லாம் கிடையாது, விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்கல. பாயிண்ட் கரெக்டா இருக்குது. யாரு சொன்னா என்னது, நம்ம சொல்ற தௌஹீத உயிர் நாடியான தௌஹீத வந்து இன்னும் வலுப்படுத்துற விதமா இருந்தால் பேசுறார் என்பதை அப்படி ஏற்றுக்கொண்ட அடையாளமாக என்ன சொல்றாங்க, உங்கள யாராவது சொன்னால் பத்ர்ல வெற்றி வந்துருச்சா, மாஷா அல்லாஹ், முகமது சொன்னாலும் வெற்றி கிடைக்கல, அது அறிவிச்சது முகமது தான் எங்களுக்கு, ஆனா அல்லாஹ் நாடி எப்படி நடந்து விட்டது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட சொன்ன காரணத்தினால சும்மா ஷித்த, அல்லாஹ் முத நாடி விட்டான், அதுக்கப்புறம் நீங்கள் நாடினீர்கள் என்று அப்புறம் பிறகு சொல்லி என்ன செய்யுங்க, நல்லா இடைவெளி விட்டு சும்மா ஷித்தான்னு சொல்லுங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எதை காட்டுது, அல்லாஹ் ரசூலை நீங்களும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வும் சொன்னதான் நடந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிவிப்புகளை செய்வாங்க, அதன்படி நடந்துடும். நடந்து விட்டாலும் நீங்க சொன்னபடி நடந்துச்சு என்று சொல்வதையும் ரசூலுல்லாஹ் ஒத்துக்கறல. அல்லாவும் நீங்களும் நினைச்சபடி நடந்துருச்சுன்னு சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன ரோல் இருக்குது, அல்லாஹ் நினைச்சபடி நடந்தது, அதுக்கப்புறம் நான் நினைச்சேன். அப்ப இதை சொல்லும் விதமாகத்தான் நீங்கள் வார்த்தை அமைப்பு இருக்க வேண்டும் என்று மாஷா அல்லாஹு சும்மா சும்மல் எஃப்சில் பிரித்து விடுங்கள், கொஞ்சம் மூச்சை நிப்பாட்டணும். மாஷா அல்லாஹ் சும்மா ஷித்தான்னு சொல்லணுமா, அது கூட அதுவும் ரசூலுல்லாஹ் காலத்துல முடிஞ்சு போச்சு, இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்தில் அவர்கள் சொன்னபடி சில காரியம் நடந்தால் சஹாபாக்கள் போய் இந்த மாதிரி பயன்படுத்துவார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு கொஞ்சம் பிரித்து விட்டு, பிரித்துனா கொஞ்சம் மூச்சை நிறுத்தி விட்டு மறுபடி சொல்லுங்கள் சும்மா ஷித்த. அப்புறம் நீங்களும் நினைச்சீங்க, அல்லாஹ் நினைச்சப்ப நடந்துருச்சு, அதுக்கு அல்லாஹ் நினைச்சப்ப நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஷிர்க் வராது. இவர் ஷிர்க் இருக்குன்னு சொல்றாருல, ரசூலுல்லாஹ் வந்து வாதம் பண்ணாம அப்ப ஷிர்க் வராம எப்படி செய்யலாம், இந்த கேள்வி வராம நம்ம என்ன செஞ்சா நல்லா இருக்கும் என்று அழகான முறையில அந்த தாமதப்படுத்தினாங்க. அதுதான் இதை வந்து சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணலாம், நான் இது ரசூலுல்லாஹ் சொல்லி தான் நடந்தும் இருக்குது, அதையும் சொல்லித்தான் ஆகணும். அதே நேரத்தில் அல்லாஹ் தான் அல்லாஹ் நடக்க நடக்கு, அதையும் சொல்லி ஆகணும். இவர் சொன்ன மாதிரி இந்த ஷிர்க் அல்லாஹ் ஈக்குவலாக வரக்கூடாது என்பதற்கு யோசித்த ரசூலுல்லாஹ் சொன்ன வாசனை என்னன்னு கேட்டா, மாஷா அல்லாஹு சொல்லிவிட்டு ஃபல் யஃப்ஸில் பைனஹுமா, அந்த ரெண்டுக்கு முதல்ல பிரித்து விட்டுட்டு சும்மா ஷித்த பிறகு நீங்கள் நாடினீர்கள்ங்கிற வார்த்தையை சொல்லுங்க. இப்ப அவருக்கு அவர் கிளியர் ஆயிரும். அப்ப இவங்க விளங்காம அந்த மக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அதை கவனிக்காம இருந்திருக்கிறாங்க.
அல்லது அவங்க அவர் காதில் விழாம கூட இருந்திருக்கலாம். நம்ம சுட்டி காட்டின பிறகு அவர் கரெக்டா மாத்திட்டாரு. ரசூல்லா சொன்னதா இதுல வரல. ரசூல்லா இந்த சிற்கான வாசத்தை சொல்லல. சஹாபாக்கள் சொல்வதை அவர் கவனித்திருக்கிறார். அதை கவனத்தை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தவொடனே ரசூல்லா அவங்க ஆமா அப்படி செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்ப இது சரியில்லை, மாற்றி தானே ஆகணும் என்று அந்த தௌஹீதுக்கு மாத்திட்டாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ரசூல்லா நாடிய ஒரு காரியம் நடந்திருந்தால் கூட நீங்களும் ரசூல் நாடின்னு சொல்லக்கூடாது. இங்கே அல்லாஹ் முகமது ரெண்டு ஒன்னா. அல்லாஹ் யாரு, முகமது யாரு? கிட்ட வைக்க இயலுமா? அல்லாஹ் யாரு? அவன் எங்கே? அவனுடைய இடம் என்ன, ரசூல்லாவுடைய இடம் என்ன? உலகத்து மக்களை விட வச்சீங்கன்னா ரசூல்லாவுடைய இடம் பெருசு. நம்மளை எல்லாம் விட மற்ற சகாபாக்களை விட எல்லாத்தையும் விட எங்கேயே கொண்டு வச்சுட்டு போங்க. ஆனால் ஒரு முக்கியமான என்ன, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதுதான் உயர்ந்த அந்தஸ்து. அதே நேரத்தில் அல்லாஹ்வோட கம்பேர் பண்ண முடியுமா? அல்லாஹ்வுக்கு சமமா கொண்டு எழுத முடியுமா, வைக்க முடியுமா, பேச முடியுமா? அல்லாஹ்வோட சேர்த்து பேசுறாரு, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு தான் நீங்க பேசணும். அல்லாஹ்வோட சேர்த்து பேசுறாரு, அல்லாஹ்வுடைய ரசூல்னு தான் பேச வேண்டும். நீங்க என்ன பண்றீங்க? அல்லாஹ் முகமது ஒரு மீனிங் இல்லாம, அப்ப அல்லாஹ் வணங்கணும், முகமது வணங்கணும், அப்படி எழுதுற தப்பு ரைட் ஆகும். அது இது நல்ல ஒரு சொல்லு கிடையாது. இப்படி சமமா எழுதுவது இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன உணர்வை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்களோ அதுக்கு மாற்றமா இது இருக்கா இல்லையா? மாற்றமா இது கண்டிப்பா இருக்கு. இதை நம்ம என்ன செய்யணும்? இதாச்சும் பரவாயில்ல, அல்லா முகமது போட்டிருக்காரு. சில பள்ளி வாசல்ல யா அல்லா யா முகமது எழுதிருப்பானோ. அல்லாண்ட ஒண்ணு யாண்ட கூப்பிடுறது அல்லாவே முகமதே. அப்ப யா அல்லா யா முகமது பக்கா ஷிர்கா போயிடும். அங்கே முகமதே கூப்பிடுறீங்க நீங்க. அல்லாஹ் முகமது சும்மா எழுதினாலே தப்பது. சில பள்ளிகளில் எழுதப்பட்டு நானே பார்த்திருக்கிறேன், யா அல்லாஹ் யா முகமது. இன்னும் சில பரளை விஷம் முத்தி போனவங்க யா முஹிதீன் சேர்த்துக்குவாங்க. யா அல்லாஹ் யா முகமது யா முஹிதீன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் எழுதுறது ரசூலுல்லாஹ்வே எழுதக்கூடாது. முஹிதீனுக்கு என்ன வேலை இருக்கு? அவருக்கு இஸ்லாத்துல எந்த ஒரு ரோல் மாடல் கிடையாது. அவரு கதையில ஒரு ஆக்கி விட்டாங்க. அதனால அதை விட்டுருவோம். இப்ப யா முகமது எழுதியெல்லாம் வச்சிருக்காங்களே, இது எப்படி சரியா வரும்? அல்லா மாதிரி முகமது கூப்பிடுவீங்களா? உங்களை கூப்பிடுற கட்டு தந்தாங்களா? இல்ல. அதனால அந்த அல்லாவோட சேர்த்து எழுதுறதுங்கிறது தப்பு. உங்களுக்கு ஆசை இருந்தா என்ன செய்யுங்க, கலிமா தௌஹீத் அழகா எழுதி போடுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அங்க முகமது வரட்டும், பிரச்சனையே கிடையாது. ஏன்? அவர் வாக்கியத்தில் வரும்போது அவங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் அந்த வாக்கியமே சொல்லி விடுகிறது. அல்லாவை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று அந்த வாக்கியம் சொல்லி விடுகிறது. வாக்கியத்தெல்லாம் கொடுத்துட்டு வெட்டி எரிஞ்சு விட்டு தனியா தூக்குனீங்கன்னா ரெண்டையும் ஒன்னா கொண்டே வச்சா அப்ப அல்லாவுக்கு அடுத்து முகமதா அடுத்துன்னு ஒண்ணு வைக்க, அல்லாவுக்கு அடுத்துன்னு ஒண்ணு சொல்லலாமா? அல்லாவுக்கு சமமா என்றோ அல்லாவுக்கு அடுத்துன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமா? அதை விளங்கிக்கிறணும். அதனால இது தப்பான விஷயம்.